நம் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மாதத்தின் 1ஆம் தேதியிலே மீண்டும் ஒரு காணொலி வாயிலாக உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைவதோடு அல்லாமல் உங்கள் யாவருக்கும் ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துதல்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த மாதம் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் என்னவென்று சொன்னால், விசுவாசத்தினால் உண்டான விடுதலை. ஆம் பிரியமானவர்களே, நாம் தியானத்திற்கு எடுத்திருக்கிற வேத பகுதி என்னவென்று சொன்னால், அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் ரோமாபுரிக்கு எழுதப்பட்டதான நிருபம் 1ஆம் அதிகாரம் 17வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது: விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆம் பிரியமானவர்களே, ஒருவன் விசுவாசம் உள்ளவனாய் கர்த்தரிடத்தில் ஜெபிக்கிறவனாய் இருக்கும் பொழுது கர்த்தர் அவனை ஆசீர்வாதமாய் பிழைப்பூட்டி நடத்துவார் என்று. விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும் என்று வேதம் சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, ஆம், இன்று நாம் தியானிக்கிற அந்த வேத பகுதி விசுவாசத்தை குறித்து நாம் தியானிக்கிறோம். பரிசுத்த வேதாகமத்தில் மார்க் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 25ஆம் வசனத்திலிருந்து 34ஆம் வசனம் வரைக்கும் ஒரு ஸ்திரீயை குறித்து நாம் பார்க்கிறோம். 12 ஆண்டுகளாக பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ, அவர்களை குறித்து நாம் பார்க்கிறோம் வேதாகமத்தில். அந்த பகுதியில் அவர்களுடைய விசுவாசத்தை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். பிரியமானவர்கள், அவர்கள் ஆண்டவர் பேரில் வைத்திருக்கிற அந்த அசாத்தியமான அந்த நம்பிக்கை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். பிரியமானவர்கள், ஆம், நாம் வாசிக்கலாம். அதாவது அந்த 25வது வசனத்தில் அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீயை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 26வது வசனத்தில் அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகள் எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிறதான பொழுது, அதாவது நம்ம சில டாக்டர்கிட்ட போயிட்டு நம்ம பணத்தை செலவழிச்சுட்டு கொஞ்சம் கூட நமக்கு சுகம் கிடைக்கல, ஒரு பலன் கிடைக்கல அப்படின்னாக்கா நம்ம எவ்வளோ வேதனைப்படுவோம், கஷ்டப்படுவோம். அதே போல் தான் அந்த அம்மாவுக்கு அப்படிப்பட்ட கஷ்டம் வந்திருக்கு. பெரும்பாடு யோசித்து பாருங்கள். அந்த ஸ்திரீகளுக்குரிய வழிபாடு அந்த குறிப்பிட்ட நாட்களுக்கு வரும்போது அவங்க ரொம்ப பலவீனப்பட்டிருப்பாங்க, கஷ்டப்பட்டிருப்பாங்க. 12 வருஷம் யோசித்து பாருங்கள், அந்த அம்மா எவ்வளோ சிரமப்பட்டிருப்பாங்க. மருத்துவர்கிட்ட போயிட்டு அவங்க சுகம் கிடைக்குமான்னு சொல்லி அவங்க செலவழித்து பார்த்தும் பலன் கிடைக்கல. அதனால் அவங்க வருத்தப்படுறாங்க. எல்லாத்தையும் செலவழிச்சிட்ட நேரத்தில், அந்த வருத்தப்பட்டு கொண்டு இருக்கிற அந்த நேரத்தில் இயேசுவை குறித்து கேள்விப்படுறாங்க. அப்படி கேள்விப்படும் பொழுது அவங்க அப்போ ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க. கைவிடப்பட்ட நிலையில், மருத்துவரால் கைவிடப்பட்ட நிலையில், ஆசையெல்லாம் அழிக்கப்பட்ட அந்த நிலையில் ஒரு விதமான வருத்தம், ஒரு விதமான விரக்தி அவங்களுக்கு ஏற்பட்டு, அந்த விரக்தியின் உச்சக்கட்டமான ஒரு நிலையில் ஒரு தீர்மானத்தை அவங்க எடுக்கிறாங்க. பிரியமானவர்களே, 27வது வசனத்தில் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரங்களையாகிலும் தொட்டா நான் சொஸ்தமாவேன் என்று சொல்லி அவங்க இருதயத்தில் சொல்லிக்கிறாங்க. அவரை பற்றி கேள்விப்படுறாங்க, வருத்தப்படுறாங்க. கொஞ்சம் கூட சுகம் கிடைக்கலையே, பணமெல்லாம் செலவழிச்சே, நம்மளால் ஒன்றும் பண்ண முடியலையே. உடனே இயேசு வருகிற செய்தியை கேள்விப்பட்டு ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க. அவருடைய வஸ்திரத்தையாகலும் நான் தொட்டா சுகமாவேன்னு சொல்லி ஒரு நம்பிக்கையோடு கூட என்ன பண்ணுறாங்க, அந்த ஜனக்கூட்டத்துக்குள்ளே 28ஆம் வசனத்தில் போகிறாங்க. ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாங்க. ஏன் அவங்க பின்னாடி வந்தவங்க அப்படி சொல்கிறாங்க பார்க்கணும்னா, தீட்டுன்னு சொல்லி ஒதுக்கி வைக்கிற அந்த சமூகத்தில் தீர்வு கொடுக்கக்கூடிய இரட்சகருடைய வஸ்திரத்தை அவரை தொடணும்னு ஒரு தீர்மானம் பண்ணிவிட்டு பின்பக்கமாக போகிறேன். ஆம் பிரியமானவர்களே, அது எதுக்கு அவங்கள தள்ளி வைக்கிறாங்கனாக்கா அதுக்கு ஒரு சம்பவம், கதை இருக்குது. அந்த நாட்கள் எல்லாம் ரொம்ப வனாந்தரமாக, இப்போ தான் சிட்டி ஆகிடுச்சு எல்லாமே. இந்த வனாந்தரத்தில் இரத்த வாடையை வீட்டில் பெண்கள் தனியாக இருக்கும்போது மிருகங்க அதை நுகர்ந்து பார்த்துட்டு அது வந்து அவங்கள கொன்று போட வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் அவங்கள பாதுகாப்பாக ஒரு பூட்டி வைப்பாங்க.
அதையே தீட்டுன்ற மாதிரி நாளடைவில் மாற்றிட்டாங்க. எனக்கு அருமையானவர்களே, அந்த நேரத்தில் அந்த அம்மா இயேசுவை நோக்கி பார்த்து முன்னாடி கூட போகலை, அந்த கும்பலில் ஜனக்கூட்டத்துக்குள்ளே அப்படியே வஸ்திரத்தை போய் என்ன பண்ணுறாங்க, தொடுறாங்க. தீட்டு பார்க்குற சமூகத்தில் எனக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு அந்த ரட்சகருடைய வஸ்திரத்தை என்ன பண்ணுறாங்க, அவங்க தொடுறாங்க. யோசித்து பாருங்கள், இந்த 29வது வசனத்தில் உடனே அவங்க வஸ்திரத்தை தொட்ட அந்த செகண்டில் அவங்களுக்கு ஒரு பெரிய அற்புதம் நடக்குது. அந்த உதிரத்தினுடைய ஊரல் என்ன பண்ணிச்சான், நின்று போயிடுச்சான். அந்த வேதனை நீங்கி அவங்க ஆரோக்கியம் அடைந்ததை அவங்க தன் சரீரத்தில் உணர்ந்தாங்கன்னு அந்த 29வது வசனம் சொல்லுகிறது. பெரிய மாணவர்களே பாருங்கள், வஸ்திரத்தை தொடர்ந்து தீர்மானம் பண்ணுறாங்க. அதே போல் கும்பலில் போகிறாங்க, ஜனக்கூட்டத்தில் போகிறாங்க, வஸ்திரத்தை தொடுறாங்க. தொட்ட உடனே அவங்களுடைய சரீரத்தில் ஒரு சுகமளிக்கும் வல்லமை வந்து அவங்கள சுகமாக்கி அந்த உதிரத்தின் ஊரலை நிறுத்தி போட்டு போயிடுச்சு. அதுவும் இல்லாமல் அந்த வேதனை நீங்கி அவங்க ஆரோக்கியம் அடைந்ததை அவங்க உணர்ந்துடுறாங்க. பெரிய மாணவர்கள் உடனே பாருங்கள், அடுத்த வசனத்தில் இந்த 30வது வசனத்தில் ஆண்டவர் இயேசு தேடுறார். என்ன தேடுறாரு பாருங்கள், அவருடைய உடனே இயேசு நம்மளிருந்து வல்லமை பெறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். ஆண்டவருக்கு எவ்வளோ வாஞ்ச பாருங்கள். அதாவது இயேசுவனுடைய வல்லமையை புறப்பட்டு போன அந்த விசுவாசத்தோடு பெற்றுக்கொண்டு உணர்ந்து சுகம் பெற்றுக்கொண்ட அந்த விசுவாசமுள்ள இருதயத்தை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, தேடுறார். அந்த 30வது வசனத்தில் தேடின உடனே சீஷங்கள் கேட்குறாங்க, உங்களை தொட்டது யாரும் எப்படி அவ்வளோ அக்யூரேட்டாக சொல்கிறீங்க அப்படின்ட்டு. இல்லை, வல்லமை போனதை நான் உணர்ந்து ஆண்டவர் சொல்கிறார். உடனே அந்த அம்மா முன்னாடி வராங்க. 33வது வசனத்தில் தன்னிடத்தில் சம்பவித்ததை எல்லாத்தையும் அவங்க சொல்கிறாங்க. ஆண்டவர்கிட்ட பயந்து நடுங்கி அவருக்கு முன்பாக வந்து விழுந்து உண்மையெல்லாம் அவருக்கு சொல்கிறாங்க. அவங்க 12 வருஷம் கஷ்டப்பட்டது, அந்த ஆசையெல்லாம் செலவழித்தது, உள்ளத்தில் துக்கப்பட்டு வேதனைப்பட்டு உங்கள் வருகையை கேள்விப்பட்டு உங்கள் வஸ்திரத்தை தொட்டாலாவது எனக்கு சுகம் கிடைக்காதுன்னு ஒரு தீர்மானம் எடுத்துட்டு நான் அந்த ஜனக்கூட்டத்துக்குள்ளே பின்னாடி வந்து நான் தொட்டேன். அந்த நிமிஷத்தில் என் சரீரத்தில் நான் ஆரோக்கியம் அடைஞ்சதை நான் உணர்ந்தேன். என் உதயத்தின் ஊரல் நின்று போனது, அதை நான் உணர்ந்து நான் ஃபீல் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆண்டவர்கிட்ட சாட்சியாக சொல்கிறாங்க. விசுவாசப்பட்டாங்க, தீர்மானம் எடுக்கிறாங்க, விசுவாசம் வைக்கிறாங்க வஸ்திரத்தின் மேலே, இயேசுடைய வஸ்திரத்தின் மேலே. அந்த விசுவாசத்தின் பேரில் அற்புதம் நடக்குது, சுகத்தை பெற்றுக்கொள்கிறாங்க. பெற்றுக்கொண்ட அந்த கொஞ்ச நேரத்தில் ஆண்டவர் கேட்குற அந்த இருதயத்தை தேடுறார். அந்த உன்னதமான விசுவாசம் உள்ள இருதயத்தை தேடுறார். இந்த அம்மா முன்னாடி வராங்க, சாட்சி சொல்கிறார் பாருங்கள். இந்த கிட்டத்தட்ட ஒரு 25ஆம் அந்த வசனத்துலேருந்து 34 அந்த 9 வசனத்துக்குள்ளே யோசித்து பாருங்கள். எவ்வளோ பெரிய அற்புதமான ஒரு விசுவாசமும் அதற்கு கிடைத்த ஒரு விடுதலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். பிரியமானவர்கள், நாமும் நம்முடைய வாழ்க்கையில் எப்படியாப்பட்ட பிரச்சனைகள் இருக்குமேனா நாமளும் ஒரு தீர்மானம் எடுக்கணும். தீர்மானம் எடுத்து ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கணும், தேடணும். தேடினா தான் நமக்கு கிடைக்கும். பிரியமானவர்கள், சென்னை பட்டணத்தில் ஒரு பிரபலமான சபையினுடைய தலைமை போதகர் ஒருவர், அவர் ஊழியத்தை ஆரம்பித்த நாட்களில் குடும்பம் மிகுந்த வறுமைக்குள்ளாக இருந்தது. குடும்பத்தை போஷிக்கிறது கூட வருமானம் சரியாக இல்லை. அந்த சமயத்தில் அவருடைய மூத்த மகன் பிறந்திருக்கிற வேலையில் அந்த அமுல் டீன் அந்த பால் பவுடர்லாம் வாங்கிறதுக்காக பணம் இல்லை. அவர் அந்த நேரத்தில் ஹவுஸ் விசிட்டிங்கு விசுவாசிங்க வீட்டுக்கு அவர் போயிருந்தாருன்னா யாராவது விசுவாசிங்க காணிக்கை கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. ஆனால் அவருடைய இருதயம் விசுவாசிங்களை போய் நோக்கி பார்க்கணும், அவங்க வீட்டுக்கு போய் ஹவுஸ் விசிட் பண்ணணும்னு அவருடைய இருதயம் தேடலை. அவர் மனசுக்குள்ளே ஒரு தீர்மானம் எடுக்கிறாரு, என் ஆண்டவர் என் நாமத்தினால் எதை கடவுள் தருவேன்னு சொல்லிக்கிறாரு, என் ஆண்டவர்கிட்ட போய் நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானம் எடுத்து முழங்கால் படிக்கிட்டு அந்த தேவ மனிதர் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார் ஆண்டவருடைய சமூகத்தில். அவரும் முழங்கால் படிக்கிட்டு ஜெபித்து கொண்டிருக்கிறதான வேலையில் திடீரென்று கதவு தட்டுகிற ஒரு ஓசை கேட்கிறதை அவர் கேட்டு கதவை திறந்து பார்க்கிறார். ஒரு ஆச்சரியம் காத்திருந்தது அவருக்கு.
ஒரு போஸ்ட்மேன் உங்களுக்கு மணி ஆர்டர் வந்திருக்கிறது என்று சொல்லி. இந்த சம்பவம் நடந்தது 1970 அந்த நாட்களில். அப்போது 700 ரூபாய் அவருக்கு மணி ஆர்டராக வந்திருக்கு பணம். அந்த நாட்களில் 700 ரூபாய் என்பது ஒரு பெரிய தொகை. எனக்கு அருமையானவர்களே, அந்த தேவ மனிதனுடைய இருதயம் மனிதர்களை தேடி ஓடவில்லை, ஆண்டவருடைய சமூகத்தை தேடி போனது. இந்த சமூகத்தில் முழங்கால் படிட்டு ஜெபித்த பொழுது, ஆண்டவரிடத்தில் அவர் விசுவாசம் வைத்து ஜெபித்த பொழுது எங்கேயோ இருந்து ஒரு அற்புதம் நடக்கும். விசுவாசம் என்கிறது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, அந்த தேவதாசன் ஆண்டவர் மேலே விசுவாசம் வைத்தார். அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ எப்படி விசுவாசம் வைத்தார்களோ அவரும் விசுவாசம் வைத்து ஒரு தீர்மானம் எடுத்து தேவ சமூகத்திற்கு வந்தார். அவர்களும் இயேசுவிடத்தில் வந்தார். பாருங்க, இதுதான் வேதம் சொல்லுகிறது. ரோமர் 1:17 விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று. நீங்களும் ஆண்டவரை நீங்கள் விசுவாசிக்கிறவர்களாக இருப்பீர்களேயானால் கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் பிழைப்பூட்டுவார், ஆச்சரியமாக நடத்துவார், அற்புதமாக நடத்துவார். உங்கள் வாழ்க்கையில் அவர் அதிசயங்களை காண பண்ணுவார். உங்கள் குறைவுகள் எல்லாவற்றையும் இந்த மாதத்தில் நிறைவாக்குவார். பிரியமானவர்கள், நீங்கள் எதை குறித்தும் கலங்காதீர்கள். ஆம் பிரியமானவர்களே, அடுத்து அந்த பெற்றுக்கொண்ட அற்புதத்திற்காக ஒரு விசுவாசமான சாட்சி அவர்கள் அறிக்கையிட்டார்கள் ஆண்டவரிடத்தில். அதற்கு பிறகு 34 இயேசுவிடமிருந்து அந்த விசுவாசத்திற்கு ஒரு பெரிய கனம் கிடைக்கிறது, ஒரு சமாதானம் கிடைக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி நீ சுகமாயிரு. ஆண்டவர் சொல்ற, கனப்படுத்துகிறார். விசுவாசம் உன்னை ரட்சித்ததுமா, விசுவாசம் ரொம்ப பெரியது, நீ வேதனை நீங்கி சுகமாயிரு அப்படின்னு சொல்லி சமாதானத்தோட போ. இனி உனக்கு கஷ்டம் இல்லை, கவலை இல்லை, கண்ணீர் இல்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவர்களை கனப்படுத்தி ஆசீர்வதித்து அனுப்புகிறார். பிரியமானவர்கள், எனக்கு அருமையான தேவஜனமே, புறக்கணிக்கப்பட்ட அந்த சமூகத்தில் பல ஆண்டுகளால் மருத்துவர்களால் தீர்க்க முடியாத அந்த வியாதியினால் பாதிக்கப்பட்ட அந்த ஸ்திரீ கற்பனை கூட செய்ய முடியாத ஒரு புதுமையான ஒரு விசுவாசத்துடன் இயேசுவின் வஸ்திரத்திலும் வல்லமை இருக்கிறது என்று தொட்டு அற்புத சுகத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். பிரியமானவர்கள், எனக்கு அருமையானவர்களே, ரோமருக்கு எழுதின நிருபம் 10:11 இப்படியா சொல்லுகிறது, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை யார் யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவங்க வெட்கப்பட்டு போவதில்லை என்று வேதம் அழகாய் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, ஆம், நாமும் இந்த மாதத்தின் 1ஆம் தேதியிலே இந்த காலை நேரத்தில் ஒரு தீர்மானம் எடுப்போம். அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ இருதயத்தில் ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க. இயேசு வருகையை கேள்விப்பட்டு வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டா நான் சுகம் பெற்றுக்கொள்வேன் என்று சொல்லி ஒரு தீர்மானம் எடுத்து அந்த கஷ்டமான அந்த கும்பலுக்குள்ளே, அந்த ஜன நெருக்கடிக்குள்ளே புகுந்து போய் வஸ்திரத்தை தொழுகிறார், கடினப்பட்டு தொழுகிறார்கள். அதே போல் நாமும் இருதயத்தில் ஒரு தீர்மானம் எடுப்போம். இந்த மாதத்தில் ஆண்டவர் மேலே ஒரு உறுதியாய் ஒரு விசுவாசம் வைப்போம், அசைக்க முடியாத ஒரு விசுவாசம் வைப்போம். கர்த்தரிடத்தில் நாம் அற்புதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். பிரியமானவர்களே, அந்த தேவதாசனும் மனிதர்களை நம்பவில்லை, எந்த மனிதரிடத்தில் போய் இழிவான ஆதாயத்திற்காக நிற்கவில்லை. தேவனுடைய சமூகத்தில் முழங்கால் படியிட்டு ஜெபிக்க தீர்மானம் எடுத்து முழங்கால் படியிட ஆரம்பித்தார். ஜெபிக்க ஆரம்பித்த கொஞ்ச நேரத்திலேயே மணி ஆர்டர் மூலமாய் அவர் எதிர்பார்த்ததற்கு மேலான தொகையை கர்த்தர் அவருக்கு கொடுத்தார். ஆம் பிரியமானவர்களே, தானியேல் ஜெபிக்கிறதுக்கு முன்பதாகவே பதில் கிடைத்தது. ஆம் பிரியமானவர்களே, நாமும் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்போமோ அவைகளை எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு கொடுப்பார், பெற்றுக்கொள்ளும் நாம். ஆம் பிரியமானவர்களே, இந்த மாதத்தின் 1ஆம் தேதியில் எப்படியாப்பட்ட தேவைகளோடு நாம் இருந்தாலும் விசுவாசத்தோடு ஒரு தீர்மானம் எடுத்து ஆண்டவரிடத்தில் நாம் கேட்கும் பொழுது நாம் நிச்சயம் பெற்றுக்கொள்வோம். நம் குறைவை எல்லாம் அவர் நிறைவாக்கும். அவர் நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார்.
ஆம், கர்த்தர் உங்களை உயர்த்துவார் பிரியமானவர்களே. உங்கள் பொருளாதார நெருக்கடியிலிருந்து கர்த்தர் உங்களை மீட்பார் பிரியமானவர்களே. உங்கள் கடன் பிரச்சனையிலிருந்து உங்களை அவர் விடுதலையாக்குவார் பிரியமானவர்களே. எதை குறித்தும் கலங்காது. அவர் உங்களை விட்டு விலக மாட்டார். உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். அவரை நம்புகிற நீங்கள் செழிப்பாய் இருக்கும்படி செய்வார். அவர் உங்களை உயர்த்துவார் பிரியமானவர்களே. உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? வேலை வாய்ப்பிற்காக ஏங்கி கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தர் உங்கள் எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்திப்பார். ஒரு உள்ளத்தில் ஒரு தீர்மானம் எடுங்க. உங்கள் இருதயத்தில் ஒரு தீர்மானம் பண்ணுங்கள். விசுவாசம் வையுங்கள். விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் பிரியமானவர். எனக்கு அருமையான தேவஜனமே, கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை இந்த மாதத்தில் செய்ய வல்லவராக இருக்கிறார். அதிசயங்களை காணப்படுகிற தேவனாக இருக்கிறார். எதை குறித்து கலங்காது. தேவன் உங்களோடு கூட இருந்து அவர் செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும். அவர் நாமம் அதிசயம். அவர் அதிசயமாய் உங்களை நடத்துவார். எனக்கு அருமையானவர்களே, நீங்களும் ஒரு தீர்மானம் எடுத்து அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீயைப் போல உள்ளத்தில் விசுவாசம் வைத்து ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி நீங்கள் பார்ப்பீர்களேயானால், அந்த தேவதாசனை போல ஆண்டவரை நோக்கி அவருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்பீர்களேயானால், நீங்களும் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் காண பண்ணும்படியாக செய்து நீங்களும் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் பிரியமானவர்களே. கர்த்தர் உங்களை ஆச்சரியமாக நடத்தும். உங்கள் குறையெல்லாம் நிறைவாக்கும். பலவீனத்தோடு இருக்கிறீர்களா? உங்கள் கால்களிலே பலவீனமா, கைகளிலே பலவீனமா, சரீரத்திலே தீர்க்க முடியாத வியாதியா, மருத்துவரால் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறீர்களா? விசுவாசித்தால் நீதிமான் பிழைப்பார். என விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பார்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது உங்கள் எல்லா காரியத்திலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலையாக்கி உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பார் பிரியமான. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. God bless you.